ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு செல்வாஸ் கிச்சன். இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு 1 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு வெல்லம் எடுத்துட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பை நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்து 1 டம்ளர் தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சிறு துண்டுகளாக வெட்டி வச்ச தேங்காயும் முந்திரி பருப்பு உலர் திராட்சை இது எல்லாம் சேர்த்து பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயாசத்தில் இது எல்லாம் சேர்த்து 2 கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணால் சுட சுட பருப்பு பாயாசம் ரெடி. நமக்கு வேணும்னா ஜவ்வரிசியை 1/2 hour ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு பருப்பு கடைஞ்சதும் ஜவ்வரிசி வெள்ளைப்பாகு தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து இதே மெத்தேடில் செஞ்சால் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். ஓகே, பாய்.